சாபம்னு ஒன்று இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அது கிரியை செய்கிறது. அதுலேருந்து விடுதலை பெறுகிற வழி தான் பைபிளில் சொல்லி இருக்குது. ஒரு வியாதி வந்தவுடனே அதை சாபம்னு நினச்சிடக்கூடாது. சில குடும்பத்தில் தொடர்ச்சியான வியாதி இருக்கும் பார்த்தீங்களா, தினமும் வியாதி, தினமும் ஆஸ்பத்திரி போவாங்க. சம்பாதிக்கிற பணம்லாம் பாதிக்கு மேலே அந்த ஆஸ்பத்திரிக்கே செலவாயிரும். வியாதி தொடர்ச்சியாக இருக்குன்னா அதுக்கு பின்னால் ஏதோ இருக்கிறது அறிந்து கொள்ளணும். தொடர்ச்சியான மரணங்கள் இருக்கும். சில குடும்பத்தில் பாருங்க, தொடர்ச்சியான மரணம். ஆசீர்வாதம் இல்லைன்னு வார்த்தை வந்தாலே அங்கே சாபம் கிரியை செய்துன்னு அர்த்தம். அதனால டிப்ரெஷன், மன அழுத்தம், அது உபாகமத்தில் இருக்கிற மன அழுத்தம், கலக்கம், அதெல்லாம் சாபத்தினால் உண்டாகிற ஒரு காரியம். சரி, இந்த சாபம் எப்படி வருது அப்படின்னு கேட்டால், சில பாவங்கள் சாபமாகிவிடும். எல்லா பாவமும் அல்ல, சில பாவங்கள் சாபமாகிவிடும். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் சாபம் வருமா? ஏலி தேவனுடைய ஊழியக்காரன், சாமுவேலுடைய பிறப்பை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லி அன்னாளை ஆசீர்வதித்தவர். அவருடைய பிள்ளைகள் தேவாலயத்தில் அநியாயம் அட்டூழியம் பண்ணுறாங்க. ஆண்டவர் எச்சரித்தும் கூட அவர் கவனிக்கலையா? சாபம். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய சந்ததியில் வாலிபர்கள் உயிரோடு இருக்க மாதிரி இளம் வயதில் எல்லாம் மறிச்சிருவாங்க. சாபம் வந்ததில்லை? அதே மாதிரி நடந்ததில்லை? ஒரே நாளில் பிள்ளைகள் மறிக்கிறாங்க. பெரிய ஒரு சாபத்தினுடைய விளைவை பார்க்க முடிகிறாரு.